कृष्ण नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्तिवेदांत स्वामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशान्य सतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे பக்தர்கள் அனைவரையும் மகாபாரத தொடர் உபன்யாசத்துக்கு வரவேற்பதில் சந்தோஷம். மகாபாரதத்துடைய ஆதி பருவத்துல சம்பவ பருவங்கிற உபபருவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பருவத்துல இது வரைக்கும் பீஷ்மர் எப்படி பிறந்தாரு, துரோணர், கிருபாச்சாரியார் இவங்கெல்லாம் எப்படி பிறந்தாங்க, அதுக்கப்புறமா சந்தனுக்கு விசித்திர வீரியன், சித்திராங்கதன் அப்படிங்கிற 2 பசங்க எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அம்பா அவங்க எப்படி பீஷ்மரை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது எதுவுமே இன்னொரு நபர் நமக்காக வெயிட் பண்ணி பிளான் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அது நல்லதா இருக்கலாம், இல்லை கெட்டதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா எனிமியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அது அவங்களுடைய ஒரு நேரான ஒரு பிளான் அப்படிங்கிறது இல்லை. அது நமக்கு பாக்குறதுக்கு, இதை கேட்கறதுக்கு சந்தேகமா இருக்கலாம். அது எப்படி பிரபு, பல பேர் நமக்கு லைஃப்ல பிளான் பண்ணி பண்றது நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு பல விதத்துல பிளான் பண்ணி தானே வளர்க்குறாங்க. அதை எப்படி நீங்க அது ஒரு பிளான் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அவங்களுடைய பிளான் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தோணலாம். உண்மையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிளான் எல்லாமே இப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒரு பிளான் கிடையாது. இந்த பிளான் எல்லாமே இது முந்தின பிறவியோடைய ஒரு பிளான். அதாவது பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன ஜாயந்தே அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது பூர்வ ஜென்மத்தில் நாம செஞ்சிருக்கக்கூடிய செயல்களுடைய ஒரு விளைவு அப்படின்னு. அது வியாதி மட்டும் இல்லை, நமக்கு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அது மாதிரிதான். அது பூர்வ ஜென்மத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியது தானே தவிர, பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்ததினுடைய ஒரு விளைவா அது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கே தவிர அது எதுவுமே இங்க இப்போ ஒருத்தர் பர்சனலா நம்மளை காப்பாத்துறாருனோ இல்லைன்னா அட்டாக் பண்றாருனோ நம்ம எதையுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா காப்பாத்தினவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை நம்மளை துரோகம் பண்ணவங்களோ இல்லைன்னா நமக்கு கெடுதல் பண்ணவங்களோ அவங்கள நம்ம தண்டிக்க கூடாதா இப்படிலாம் நமக்கு கேள்வி வரலாம். பொதுவாகவே நல்லது செய்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கிருதஜ்ஞத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு காரியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அது பூர்வ ஜென்ம கர்ம பிரகாரமே நமக்கு கிடைச்சிருந்தா கூட நாம அந்த சூழ்நிலையில இவர் மூலமா நமக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லி அதுல நம்ம ஒரு கிருத்தஞ்சத்தோட இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதே இது நமக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கெடுதல்ல இவர் மூலமா தானே எனக்கு வந்தது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது எப்படி ப்ரோ, நல்லவன் மட்டும் நீங்க அப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க, கெட்டவன் இப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயத்த அப்படி பார்க்கும்போது நம்ம பதிலுக்கு நல்லது பண்ணுவோம். அது நமக்கு பாவத்தையோ கர்மத்தையோ சம்பாரிச்சு கொடுக்காது. ஆனா கெட்ட விஷயத்த நம்ம அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது,
நம்ம அதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம வந்து எதிரா ஒரு செயல் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ எதிரா ஒரு செயல் செய்யும் போது அது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு பாவமாவோ கர்மமாவோ மாறுது. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதாயிருது, திரும்பவும் பிறக்க வேண்டியதாயிருது. ஸோ அதனாலதான் நமக்கு கெடுதல் யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து அவர் தான் பண்ணாருன்னு பார்க்காம அது என்னுடைய கர்ம வினை வந்து இவர் ரூபத்துல வந்திருக்குன்னு சொல்லி வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து வாழ்க்கையில அமைதியா வாழ முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம திரும்பவும் வந்து ஒரு கர்ம வினையை சேர்த்துக்கணுங்கிற ஒரு அவசியமும் நமக்கு வந்து இருக்காது. இந்த ஒரு புரிதல் இல்லாததுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், பல செயல்களை வந்துட்டு நம்ம வந்து ஈடுபட்டுறோம். அதுக்கப்புறமா திரும்ப அந்த செயலுடைய ஒரு விளைவுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து இங்க அம்பா அவ வந்து என்ன நினைக்கிறா, எனக்கு இப்ப திருமணம் வந்து ஆகாம போனதுக்கு காரணம் பீஷ்மர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறா. அந்த கோபத்தினால வந்து பீஷ்மரை தண்டிக்கிறதுக்கு அவ வந்து வழியை தேடுறான். யாரு வந்து எனக்கு உதவி பண்ணுவா பீஷ்மரை தண்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பல அரசர்களை வந்து முயற்சி பண்றான். யாருமே வந்து ரெடியா இல்லை. பீஷ்மரை எதிர்த்து வந்து யுத்தம் பண்ணக்கூடிய அந்த சக்தி யாருக்குமே வந்து இல்லை. அப்போ பீஷ்மர் யாரு சொன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து என்ன பண்றாங்க, பரசுராமரை வந்து அம்பா போய் அணுகிறார். இந்த மாதிரி உங்க சிஷ்யன் என்னுடைய விஷயத்துல இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டாரு, எனக்கு நீங்க தான் வந்து ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு முடிவு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அம்பா கேட்குறாங்க. பரசுராமருடைய அவதார நோக்கமே இந்த மாதிரி தர்மத்தை வந்து மீறி நடக்கக்கூடிய சத்திரியர்களை வந்து அழிக்கிறதுக்காக தான். ஸோ அவருக்கு சத்திரியர்கள் அப்படின்னாலே வந்து பிடிக்காது. அதையும் தாண்டி பீஷ்மருக்கு ஏன் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, கங்காவுடைய பையன் அப்படிங்கிறதுனால வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஆனா இப்போ பீஷ்மர் இந்த சத்திரியர்களுடைய குணத்தை காமிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி பீஷ்மர் மேல பரசுராமருக்கும் கோபம் வந்துச்சு. சரி வா நம்ம நேர்ல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் வந்து என்ன பண்றாரு, வர்றாரு அம்பா கூட. அப்போ இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து நீ அநீதி பண்ணியிருக்கிற, இவளை நீ வந்து தான் திருமணம் செய்துக்கணும், வேற யாரும் திருமணம் செய்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட பரசுராமர் சொல்றாரு. பீஷ்மர் குருவுக்கு மேல மிகச்சிறந்த ஒரு மரியாதை, அன்பு, பக்தி எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனாலும் பீஷ்மர் இந்த ஒரு விஷயத்துல குருவுடைய பேச்சையே கேட்கல. அவர் வந்து குரு பேச்சை வந்து மீறுறார். நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளையும் என்னுடைய உயிரை கொடுத்து கூட நிறைவேற்றுறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கிறேன், அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்தை தவிர நான் திருமணம் செய்துக்கணுங்கிறத மட்டும் நீங்க வந்து என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தாய்க்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு பிரதிஜையை நான் வந்து பண்ணிட்டேன், அதை நான் மீற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமருக்கு பயங்கரமான கோபம் வருது. ஒரு குருவுடைய கட்டளையே மீறின அளவுக்கு நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி பரசுராமர், உனக்கு 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒன்று நீ வந்து என்ன பண்ணணும், இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கணும், இல்லைன்னா என்னோட யுத்தத்துக்கு வரணும், நீ எதை எடுத்துக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி, நான் உங்களோட யுத்தத்துக்கு ரெடி அப்படின்ட்டாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. பரசுராமரோட யுத்தம் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் யார் இருக்க முடியும், பகவானுடைய ஒரு சக்தி ஆவேச அவதாரம். ஆனா பீஷ்மருடைய எண்ணம் என்னன்னா, குருவை அவமதிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவர் வந்து பண்ணல. இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு வித்தையா இருந்தாலும் சரி, ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம வந்து கத்துக்கிடும் போது அந்த குருவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பணிவுள்ள ஒரு சீடனா இருந்து அதை கத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வித்தை நமக்கு வந்து படிக்காம போகலாம். இல்ல குருவே நம்மளால வந்துட்டு ஜெயிக்க முடியுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அது கட்டாயமா இல்லை. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் எப்பயுமே சிஷ்யனுக்கு மேல இருக்கக்கூடியவர் தான். அதனால ஒரு சிஷ்யனால வந்து குருவை ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு வந்து சாத்தியமே இல்லை. அப்படி இருந்தா கூட பீஷ்மர் அவர் எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கு வந்து தயாரானார். ஏன் அப்படின்னு சொன்னா, தான் வந்து ஒரு தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறாரு.
அந்த தர்மத்தை வந்து மீறுறதுக்கு குருவே வந்து காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். ஸோ சில சமயங்கள்ல வந்து குரு அவர் வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பா ஒரு சிஷ்யனை வந்து வழி நடத்தினாரு அப்படின்னு சொன்னா அந்த சிஷ்யன் வந்து என்ன பண்ணலாம், அந்த குருவை வந்து நிராகரிக்கலாம்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் தான் வந்து பலிமகாராஜர் சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியாருடைய கட்டளையை பலிமகாராஜர் வந்து நிராகரிக்கிறார். சுக்ராச்சாரியார் என்ன சொல்றாரு, வாமனனா வந்திருக்கக்கூடிய அந்த பிராமணனுக்கு நீ தானம் கொடுக்காத அப்படிங்கிறாரு. ஆனா பலிமகாராஜர் கேட்கல. தானம் கொடுக்கறது நல்லதுன்னு சாஸ்திரத்துல இருந்து நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்களே வந்து அதை மீறுறதுக்கு எனக்கு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பலிமகாராஜர் வந்து என்ன பண்றாரு, சுக்கராச்சாரியருடைய அந்த கட்டளையை மீறுறாரு. நான் தானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இங்கே பரசுராமருடைய அந்த கட்டளையை பீஷ்மர் மீறுவது வந்து ஒரு அபராதமா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது அவருடைய தர்மத்தை வந்து மீற வைக்கிற மாதிரியான ஒரு கட்டளையா இருக்கிறதுனால அதுக்கு பெட்டர் நான் வந்து என்ன பண்றேன், குருவுடைய கையினால எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்றாரு, அதை அவர் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஸோ அதனால இந்த இரண்டு பேருக்கும் இடையில வந்து பயங்கரமான ஒரு யுத்தம் ஏற்படுது. ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம். பரசுராமர் வந்து எப்படி வந்து யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. வாயு வேகம் மனோவேகத்துல வந்து ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. மனோவேகம் அப்படின்னா என்ன, நான் இப்போ இங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிற சமயத்துல இமீடியட்டா நான் வந்து கனடாவை பத்தி யோசிக்க முடியும், அமெரிக்காவை பத்தி யோசிக்க முடியும். அங்க நான் ஏதோ வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு அங்க நான் நிக்கிற மாதிரி கூட வந்து என்னால கற்பனை பண்ண முடியும். அப்போ மனசு என்ன ஆகுது, க்ஷண நேரத்துல அமெரிக்கா போற அளவுக்கு அது ஃபாஸ்டா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வேகத்துல பரசுராமர் யுத்தம் பண்ணுவாருன்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான சைனியங்களுக்கு மத்தியில அவர் வந்து வந்ததுதான் தெரியுமே தவிர அவர் எங்க இருக்கிறாருன்னே வந்து பாக்குறதுக்குள்ளயுமே அந்த லட்சக்கணக்கான சைனியங்களுடைய தலைகள் எல்லாம் வந்து துண்டு துண்டா கீழே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு வேகத்துல வந்து யுத்தம் பண்ணக்கூடியவர் பரசுராமர் அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு வேகத்துல யுத்தம் செய்யக்கூடிய பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. பயானகமான ஒரு யுத்தம், பயங்கரமான ஒரு யுத்தம். யுத்தம் நடக்கிறத வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்றே வந்தது மாதிரி வந்து இருக்கு. ரெண்டு பேரும் ரதத்துல வந்து சுத்தி சுத்தி ஃபைட் பண்றது, அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்றே வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு யுத்தம் வந்து நடக்குது. ஸோ யுத்தம் தொடர்ந்து கண்டினியூஸா வந்து நடக்குது. அப்போ அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே பிரம்மாஸ்திரத்தை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது மிக பயங்கரமான ஒரு ஆயுதம். அது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அப்போ அந்த சமயத்துல தான் வந்து பிரம்மா வந்து தோன்றி, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் இப்படி யுத்தம் பண்ணக்கூடாது, அதுலேயும் பிரம்மாஸ்திரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பா பீஷ்மர் கிட்ட வந்து பிரம்மா வந்து சொல்லி, இதெல்லாம் பண்ணாத, ஆயுதத்தை கீழே போடு, ஏன்னா அவர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம், நீ வந்து அவரை டிஃபீட் பண்றது வந்து நல்ல, அது கரெக்டான ஒரு எட்டிகேட் இல்லை, அது ஒரு நல்ல ஒரு பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறார். அப்பதான் வந்து பரசுராமரும் சமாதானமாகி என்ன பண்றாரு, அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ அம்பாவுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை வந்து பரசுராமர் தான். பரசுராமரை நம்பி வந்தாங்க. பரசுராமரும் யுத்தம் பண்ணாரு. ஆனா கடைசியில அதுவும் தோல்வியில முடிஞ்சதுனால அம்பா என்ன ஆனாலும் நான் வந்து இவரை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியில வந்து என்ன பண்றாங்க, அவ வந்து போய் தவம் பண்றான். கடினமான ஒரு தவம், 12 வருடங்கள் வந்து முருகனை குறித்து வந்து தவம் பண்றான். ஸோ முருகனை குறித்து தவம் பண்ணி அவன் என்ன பண்றா, முருகனுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது. அதாவது முருகன் தரிசனம் கொடுக்குறாரு, என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அப்போ அம்பா கேட்குறா, பீஷ்மரை நான் வந்து வதம் பண்ணணும், அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முருகன் சொல்றாரு, இல்லை, அவரை வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து அந்த சுக்குறுதி இல்லை, அது வந்து சாத்தியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அம்பா கேட்குறா, அட்லீஸ்ட் அவருடைய மரணத்துக்கு நான் வந்து முக்கியமான காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி அது வேணா உனக்கு நான் அந்த வரதத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு.
அப்போ முருகன் வந்து என்ன பண்றாரு, அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு மாலையை வந்து கழட்டி கொடுக்குறாரு. அது வந்து நல்ல அழகான ஒரு தேவலோகத்து மாலை. நல்ல நறுமணத்தோட இருக்கக்கூடிய அழகான மலர்கள்னால தொடுக்கப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலையை வந்து அம்பா கிட்ட கொடுத்து, இந்த மாலையை யாரு வந்து அவங்களுடைய கழுத்துல அணியிறாங்களோ அவங்க வந்து என்ன ஆவாங்க, அவங்க தான் வந்து பீஷ்மருடைய மரணத்துக்கு முக்கியமான காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மறைஞ்சிடுறாரு. இப்போ அம்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஆஹ், ஒரு வழி கிடைச்சிச்சு. பீஷ்மரை பழி வாங்குறதுக்கு ஒரு வழி அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்துட்டு அம்பா ஒவ்வொரு அரசர்கிட்டயா போறா. இந்த மாதிரி வந்து எனக்கு முருகனுடைய அனுகிரகத்தினால இப்படி ஒரு மாலை கிடைச்சிருக்கு. இதை நீங்க வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்பா என்ன பண்றா, ஒவ்வொரு அரசனா வந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. யாருமே வந்து ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. எல்லாரும் வந்து பீஷ்மருக்கு மேல இருக்கக்கூடிய பயத்தினால இப்படி இந்த மாலையை நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம்னு தெரிஞ்சாலே வந்து அவர் எங்க மேல வந்து யுத்தம் வந்து தொடுப்பாரு, எங்க ராஜ்யத்துக்கு ஏதாவது பேரழிவு ஏற்படுத்தும், அதனால நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி அவ வந்து துருபதன் அப்படிங்கிற அந்த அரசன்கிட்டயும் வந்து போறா. துருபதன்ட்ட வந்து கெஞ்சிரா, தயவு செஞ்சு என்ன பண்ணு, நீயாவது எனக்கு வந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி. துருபதன் வந்து அவனும் நிராகரிச்சிடறான். இல்லம்மா, என்னுடைய ராஜ்யத்திலையும் என்னுடைய ராஜ்யமும் நாசமாகிறதுக்கு நான் வந்து விரும்பல. பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு யாருனால முடியும்? பரசுராமரோடையே யுத்தம் செய்தவர் அவரு. அவரை எதிர்த்து யார் யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளும் அதை வந்து, அதாவது துருபதனும் அதை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறான். அதனால வந்து அம்பா என்ன பண்றா, விரக்தியில இந்த மாலையை அவ என்ன பண்றா, அந்த துருபதனுடைய அந்த ஊருடைய எல்லையில, இல்லைன்னா அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு எல்லையில இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில், அங்கேயே வந்து என்ன பண்றா, அந்த மாலையை தொங்க விட்டுட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா வந்து ஆஹ் எப்படியாவது வந்து நான் பீஷ்மரை வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற தீவிரமான அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால அதே அந்த அம்பா அப்படிங்கிற வந்து என்ன ஆகுறா, துருபதனுக்கு வந்து பெண்ணாக வந்து பிறக்கிறான். அந்த பெண்ணுக்கு வந்துட்டு சிகண்டி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ரெண்டு விதமான ஸ்டோரி இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, துருபதனுக்கு ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லாம ஆஹ் சிவபெருமான வேண்டி ஒரு குழந்தை வந்து பிறக்குது. இவங்க ஆண் வாரிசு தான் கேட்குறாங்க, ஆனாலும் வந்து பெண் வாரிசு தான் வந்து பிறக்குது. அப்போ அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, சிவபெருமானே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாரே, நமக்கு ஆண் வாரிசு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனா பெண் வாரிசு வந்து பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அம்பாவே வந்துட்டு பெண்ணா பிறந்ததாகவும் ஒரு கதை. அதாவது அம்பாவே வந்து துருபதனுக்கு பெண்ணாக பிறந்ததாகவும் ஒரு விதமான கதை இருக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டா, ஆஹ் துருபதனுக்கு வந்து ஒரு பெண் பிறக்குது. அந்த பெண் சிகண்டி இல்லை, அதாவது அம்பா இல்லை. ஆனா அந்த பெண் குழந்தை தான் வந்து சிகண்டியா இருந்து பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படினாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்க வியாசருடைய மகாபாரதத்துல இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முருகனை வந்து வணங்கி அந்த மாலையை அங்க வந்து வச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா அம்பாவே வந்து திரும்ப துருபதனுக்கு மகளாக வந்து பிறக்கிறா. சிகண்டின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த ராஜ்யத்தினுடைய எல்லையில இருக்கக்கூடிய அந்த மாலையை ஒரு நாள் வந்து தன்னுடைய தோழிகளோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு பார்க்குது. பார்த்து இது என்ன நல்ல அழகான ஒரு மாலையா இருக்கு, இந்த மாலை வந்து வாடாம இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அந்த மாலையை எடுத்து அவளே வந்து போட்டுக்கிறா. ஸோ அதை பார்த்து துருபதனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், கோபம். என்ன அப்படின்னு சொன்னா, அது யாருமே முதல்ல அந்த மாலையை தொடுறதுக்கே பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதை தொட்டாலே வந்து நம்ம தான் அதுக்கு, அதாவது பீஷ்மருடைய மரணத்துக்கு நம்ம காரணமா ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துகிட்டு தொடாமலே இருந்தாங்க. ஏன்னா பீஷ்மருக்கு மேல உள்ள பயத்தினால யாரும் அதை டச்சே பண்ணாம இருந்தாங்க. ஆனா இந்த குழந்தைய வந்து எடுத்து போட்டுறத பார்த்துட்டு துருபதன்
இந்த பெண் நம்மளுடைய ராஜ்யத்துல இருந்தா நமக்கு வந்து ஆபத்து. முதல்ல நம்ம ஆண் குழந்தைய தான் வேணும்னு எதிர்பார்த்தோம். பெண் குழந்தையாச்சு. அதுவும் இந்த பெண் குழந்தையும் நம்ம ராஜ்யத்துக்கே வந்து ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க, காட்டுக்கு அனுப்பிச்சிடுறான் துருபதன். அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கே நம்ம வந்து ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு அதுக்கு ஒரு வருத்தமும் இருக்கு. அப்போ அந்த பெண் குழந்தை காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் வந்து என்னன்னா, ஒரு கந்தர்வர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு திருவிழா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில அவங்களுடைய பூஜைகள்லாம் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெண் குழந்தைக்கு அந்த திருவிழாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதனால அந்த பெண் குழந்தை அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய அந்த திருவிழாவெல்லாம் பார்த்து அங்க ஆச்சரியமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கந்தர்வன் இப்படி நம்மளுடைய திருவிழாவே வந்து ஒரு மனித பெண் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பெண் குழந்தைகிட்ட வந்து பேசுறான். அப்படி பேசும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்த அந்த குழந்தை வந்து சொல்லுது. அப்போ அந்த சமயத்துல அந்த கந்தர்வனும் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசையை அவன் வந்து வெளிப்படுத்துறான். என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு தேகத்துல இருந்து அந்த பெண்ணுடைய சுபாவத்தெல்லாம் அது என்ன ஏதுன்னு வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவத்துல அதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம். அதனால நான் கொஞ்ச நாள் பெண் தேகத்துல இருக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால உனக்கு ஆண் தேகம் வந்து தேவைப்படுது. அதனால என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கந்தர்வன் வந்து சொல்றான். அந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பெண் குழந்தை யாரு, அம்பா தானே. ஸோ எனக்கு ஆண் தேகம் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும், நான் வந்து என்ன பண்ண முடியும், நானே வந்து பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கந்தர்வன் என்ன பண்றான், அந்த பெண் குழந்தைக்கு வந்து அந்த ஆண் தேகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா விதமான அந்த வித்தைகளையும் வந்து கற்றுக் கொடுக்குறான். கந்தர்வ லோகத்துல மனிதர்களை விட வந்து அதிகமான வித்தையை வந்து தெரிஞ்சிருப்பாங்க, சக்தி அவங்களுக்கு உண்டு. அதனால அந்த கந்தர்வன் வந்து என்ன பண்றான், இந்த பெண் குழந்தைக்கு அனைத்து விதமான போர்க்கலைகளையும் வந்துட்டு கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் அந்த பெண்கிட்ட இருந்து என்ன பண்றான், பெண் தேகத்தை மந்திரத்தை சொல்லி பெண் தேகத்தை அவன் வாங்கிக்கிறான். அவனுடைய ஆண் தேகத்தை அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துட்றான். ஸோ இப்ப பிறந்தது பெண் குழந்தை தான். ஆனா அந்த பெண் குழந்தை இப்போ வந்து என்ன பண்ணிக்கிச்சு, அந்த தேகத்தை ஆண் ஆண் தேகமா அது வந்து மாத்திக்கிச்சு. ஸோ சிகண்டினி அப்படின்னு முன்னாடி வந்து பேரு, ஏன்னா பெண்ணா இருந்தா. இப்போ ஆணா மாறுறதுனால சிகண்டி அப்படின்னு சொல்லி பேர் மாறினது. ஸோ பல வருடங்கள் கழித்து அந்த கந்தர்வன்ட்டு இருந்து எல்லா விதைகளையும் கத்துக்கிட்டு ஆண் தேகத்தை அடைஞ்சு அதே அந்த மாலையோட திரும்பவும் அவன் வந்து அந்த சிகண்டி துருபதனுடைய அந்த ராஜ்யத்துக்கே வர்றான். வந்த உடனே அது துருபதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி வந்து நம்மளுடைய பெண் குழந்தை வந்து ஆண் குழந்தையா மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல அவனுக்கு சந்தோஷமும் கூட. சரி பரவாயில்ல, எப்படியோ நல்லா வந்து யுத்தத்தை கத்துட்டு வந்துட்டேல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் வந்து என்ன பண்றான், சிகண்டியை வந்து தன்னோட வந்து சேர்த்துக்கிறான். ஸோ இந்த சிகண்டி எப்படி வந்து பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமா இருந்தாரு அப்படிங்கிறது நம்ம யுத்தம் மகாபாரத யுத்தம் வந்து சொல்லும் போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து அம்பா திரும்ப வந்து சிகண்டியாக வந்து பிறந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் நடந்த கதை. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்ராங்கதன் அப்படிங்கிறவனை வந்து இன்னொரு கந்தர்வன் சித்ராங்கதன் இருக்கக்கூடியவன், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்து அந்த கந்தர்வன் வந்து இந்த சித்ராங்கதனை கொன்னுடுறான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது யாரு, ஒரே ஒரு ஆள் தான், விசித்திர வீரியன். அந்த விசித்திர வீரியனுக்கு தான் அம்பிகா அம்பாலிகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு பீஷ்மர். இவங்க ரெண்டு பேரோட அவன் வந்து குடும்பம் நடத்துறான், வாழ்றான். ஆனா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுறான், இவனும் வந்து ஒரு நோயினால இறந்து போயிடறான். இப்போ சத்தியவதி ரொம்ப துக்கப்படுறா. இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு தான் வந்து ராஜ்யம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தினால தர்மப்படி வந்து யாருக்கு வந்து ராஜ்யம் கிடைக்கணுமோ அவருக்கு அந்த ராஜ்யத்தை கிடைக்க விடாம நான் தடுத்ததுனால என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இப்படி எனக்கு முன்னாடியே வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்களே, யாரு வந்து எனக்கு அப்புறமா இந்த ராஜ்யத்தை எல்லாம் வந்து
கட்டி ஆளணும்னு நினைச்சனோ அவங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இளம் வயதிலேயே இறந்துட்டாங்களே சொல்லி பயங்கரமா வந்து சத்தியவதி துக்கப்பட்டான். நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமா நம்ம பிளான் பண்ணா கூட பகவானுடைய திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சத்தியவதி அப்பதான் உணர்ந்தான். இதுதான் வந்து ஒரு நிஜமான ஒரு உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி வந்து சொத்து சேர்த்து வச்சிருந்தோம், அதுதான் அவங்களுடைய ஃபியூச்சர், அப்பதான் அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு என்னென்னமோ நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா எது வந்து விதி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பகவானுடைய ஒரு திட்டம் என்ன, நம்மளுடைய கர்மம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இன்னைக்கு கூட இங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதாஜி வந்து சொன்னாங்க, ஒருத்தவங்களுடைய வீட்டுல அவருக்கு வந்துட்டு அவங்க கணவர், அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, 3 பேருமே வந்து இறந்துட்டாங்க. இப்ப அந்த ஒரு அம்மா மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க. அதுலயும் வந்து அந்த பையன் வந்து நல்லா படிச்சு சம்பாதிக்கலான்னு வரக்கூடிய அந்த ஒரு சமயத்துல வந்து என்னாச்சு, அந்த பையன் வந்து இறந்துட்டான். பேலன்ஸ் இருந்தது அந்த ஒரு பையன் மட்டும்தான், அவனும் இறந்துட்டான். ஸோ அவங்க வீட்டுல நல்லா நிறைய சொத்து இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது அந்த அம்மா ஒரு அம்மா தனியா தான். அதான். ஸோ இந்த மாதிரி நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல அடுத்தவங்களுடைய பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நியாயமா அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடியத, நம்ம கிட்ட வந்து சக்தி இருக்கு, நமக்கு வந்துட்டு பணபலம் இருக்கு, நமக்கு வந்துட்டு ஆள்பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம அபகரிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு விதத்துல அதை வந்து எடுத்துக்குவாரு. அதனால நம்ம என்னைக்குமே வந்து அதர்ம வழியில நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்குமே வந்து நினைக்க கூடாது. தர்ம வழியில நம்மளுடைய தகுதிக்கு எவ்வளவு முடியுமோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம வந்து சத்து சேர்க்க முயற்சி பண்ணா ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். சத்தியவதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டா. சரி, யாருடைய யாருக்காக வந்து நம்ம ராஜ்யத்தை வந்து கேட்டு வாங்கினோமோ அவங்களே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா இனிமே வந்துட்டு இந்த ராஜ்யத்தை வந்து நான் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவதி பீஷ்மர் கிட்ட வந்து சொல்லி, நான் தான்ப்பா வந்து உன்னைய ராஜ்யத்தை வந்து ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி உன்ட சத்தியம் வாங்கினது. இப்ப நானே சொல்றேன், நீ என்ன பண்ண, நீயே வந்து ராஜ்யத்தை ஆளு, ஏன்னா நீயும் வந்து என்னுடைய ஒரு பையன்தான். அதனால தயவு செஞ்சு நான் எனக்கு நீ கொடுத்த அந்த பிரதிக்கைய நானே வந்து திருப்பிக்கு கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ண, இந்த உன்னுடைய தம்பிகளுடைய மனைவிகளோட நீ சேர்ந்து வாழ்ந்து ராஜ்யத்தை நீயே பரிமாணம் பண்ணு அப்படின்னு சத்தியவதி வந்து சொல்றா. அதுக்கு வந்து பீஷ்மர் வந்து ஒத்துக்கல. யாராவது நம்மள மாதிரி ஆளா இருந்தா ரொம்ப சந்தோஷமா வந்து ஏத்திருந்திருப்போம். ஏன்னா எப்படியோ நமக்கு இனிமே இந்த ராஜ்யமே வந்து கிடைக்காத காலத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு அடிமையா தான் இருக்கணும் போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை அவங்களாவே போயிட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இனிமே இந்த ராஜ்யத்தை நம்மளே வந்து ஆளலாம் அப்படின்னு என்னை மாதிரி ஆளுங்களா இருந்தா யோசித்திருப்பாங்க. ஆனா பீஷ்மர் வந்து அப்பவும் உறுதியா இருக்கிறார். பீஷ்மர் இந்த நேரத்துல அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து அவர் மீறினதாவே ஆகாது. ஏன்னா யாரு வந்து பிரதிஜை வாங்கினாங்களோ அவங்களே வந்துட்டு அதை வந்து கேன்சல் பண்றேன்றாங்க. பரவாயில்லப்பா நீ வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பீஷ்மர் திருமணம் செய்து கொண்டிருந்தாலோ ராஜ்யத்தை ஏற்றிருந்தாலோ அது அவர் தர்மத்துக்கு புறம்பா செயல்பட்டதா ஆகியிருக்காது. அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவனுடைய சித்தியே வந்து என்ன பண்றான், அவரை வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு சொல்றான். ஸோ அதனால இது தர்மப்படிதான ஒரு செயல் தான். ஆனா அப்ப கூட வந்து பீஷ்மர் வந்து என்ன பண்றாரு, ஒரு முறை நான் வந்து பிரதிஜை எடுத்ததான் நான் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அவங்க அவங்க மூலமா நான் வந்து குழந்தைகளை உண்டாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்தியவதிக்கு இன்னும் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் வந்து சத்தியவதிக்கு ஒரு யோசனை வருது. சரி, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையன் பேரு வந்து வியாசதேவன். ஸோ அவனை வந்து கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் அவன் மூலமாவது வந்து என்ன பண்ணலாம்,
நம்மளுடைய இந்த ராஜ்யத்தை வந்து காப்பாத்துறதுக்கு வாரிசை அவன் மூலமாவது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தியவதி வந்து சொல்றான். அப்ப பீஷ்மர் கேட்கிறாரு, முதல்ல உங்களுக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறது எப்படி எப்போ பிறந்தது, எப்படி பிறந்தது, அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு ரிஷி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு ரிஷியா இருக்கக்கூடியவர் மூலமா வந்து ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து ஒரு சத்திரிய தன்மையோட இருக்குமா, அது வந்து நமக்கு ராஜ்யத்தை வந்து காப்பாத்துற அளவுக்கு அது வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சக்தி உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யார் மூலமா எப்போ பிறந்தது அப்படிங்கிறத சத்தியவதி அங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ முன்னாடி ஒரு காலத்துல வந்து இந்த சத்தியவதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மீனவனுடைய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ முதல்ல வந்து யமுனை கங்கை நதிக்கரையில வந்து வசிக்கிறாங்க இவங்க. சாந்தனு இந்த சத்தியவதியை பார்த்து திருமணம் செய்து கொண்டது, அது நடந்தது எல்லாமே யமுனை நதிக்கரை ஓரத்துல. அதுக்கு முன்னாடி இந்த பெண் இருந்தது வந்து எங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எங்கன்னு கேட்டா கங்கை நதிக்கரை ஓரத்துல. இவங்க வந்து ஒரு மீனவனுடைய ஒரு பெண்ணா வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா நதியை மக்கள் கடந்து போறதுக்காக வந்து படகு ஓட்டுறது இல்லைன்னா அந்த பரிசல் ஓட்டுறதுன்னு சொல்லுவோம். அதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான அது ஒரு வேலை அவங்களுக்கு. அதனால வந்து சில நாட்கள்ல அவங்க அப்பா இல்லைன்னா சத்தியவதியை வந்து என்ன பண்றது அந்த பரிசல் ஓட்டுவாங்க. அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மத்ஸ்யகந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அவளுடைய தேகத்துல வந்து ஒரு மீனுடைய ஒரு வாசம் அது வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அதனாலேயே அந்த பெண்ணுக்கு மத்ஸ்யகந்தி அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்கு. ஸோ இந்த பெண் இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க அப்பா அந்த வேலையை பண்ண முடியாத நேரத்துல இந்த பெண் என்ன பண்றா, அவ வந்து பரிசல் ஓட்டுறதுல வந்து உட்காந்துருக்கிறா. அப்போ அந்த நேரத்துல வந்து பராசரர் அப்படின்ற ஒரு ரிஷி வர்றாங்க. இந்த பராசரர் அப்படிங்கிற ரிஷி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பராசரர் வந்து ஆஹ், வசிஷ்டர். அவர் வந்து பிரம்மாவுடைய பையன். வசிஷ்டருடைய பையன் வந்து சக்தியுடைய பையன் தான் பராசரர். ஸோ நான் இந்த மாதிரி பராசர ரிஷி, நான் வந்து நதியை கடக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன், எனக்கு நீ வந்து உதவி பண்ணணும்னு சொன்னோடனே அந்த பெண் வந்து இல்லை இன்னும் யாராவது 2 3 பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது எனக்கு காசு கொடுப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனி நபராக வந்திருக்கீங்க, அதுவும் நீங்கள் சாதுவாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட நாங்கள் வந்து காசு வாங்குறது கரெக்ட் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறா. அதுக்கு பராசரர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, நீ வந்து பஸ்ஸில் ஏறு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, நான் உனக்கு வந்து 500 தங்க காசே கொடுக்குறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்ணும் பரவாயில்லையே, இவர் வந்து நமக்கு கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறது அந்த தெய்வம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து பரிசில வந்து ஓட்டுறாங்க. அப்போ அந்த பரிசில ஓட்டக்கூடிய அந்த சமயத்துல பராசரர் தன்னுடைய ஞான திருஷ்டினால பாக்குறாரு, இந்த ஒரு முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முகூர்த்தமா இருக்கு. இந்த முகூர்த்தம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகா அவதார புருஷனை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முகூர்த்தமா இருக்கிறதுனால இந்த முகூர்த்தத்துல ஆஹ் நாம இந்த பெண்ணோட இணைந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மகா அவதார புருஷன் இந்த பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பராசரர் வந்து என்ன பண்றாரு, சத்தியவதியை வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஆஹ் இதுக்கு உதவி பண்ணணும், ஒரு மகா அவதார புருஷன் வர்றதுக்கு நீ ஒரு காரணமா இருந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சத்தியவதி சொல்றா, நான் எப்படி பண்ண முடியும், எனக்கு திருமணமும் ஆகலை, அது மட்டும் இல்லாம நான் இது மாதிரி பண்ணேன்னா என்னுடைய கற்பும் போயிடும், அப்ப நான் எப்படி வந்து நான் வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல வந்து பராசரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ இங்க எதனால பிறந்த, ஏன் பிறந்திருக்கிற, அதோடைய நோக்கம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அது தெரிஞ்சிருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட இதை வந்து நான் கேட்கிறேனே தவிர இது தெரியாம நான் வந்து ஏதோ என்னுடைய காம இச்சைக்காக உன்னை நான் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி பராசரர்
அந்த மத்ஸ்யகந்தியுடைய பூர்வ சரித்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ உபரீச்சரவசு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா. அந்த ராஜா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ராஜாவா இருந்தான். அதனால வந்து அந்த ராஜனுக்கு வந்துட்டு பறந்து போகக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அவன் வந்து ஒரு தேவனும் இல்லை, ஒரு யோகியும் இல்லை. ஆனா கூட அவனுக்கு வந்து பறந்து போகக்கூடிய ஒரு சக்தி வந்து இருந்தது, உபரீச்சரவசு அப்படின்ற அந்த ராஜாவுக்கு. உம் அந்த ராஜா இந்த மாதிரி வந்து பறந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஆஹ் தேவலோகத்துல பித்ருக்கள் இருக்கிறாங்க. இந்த அதாவது பித்ருலோகத்துல பித்ருக்கள் இருக்கிறாங்க. அந்த பித்ருக்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு பெண் வாரிசு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதனால அந்த பித்ருக்கள் எல்லாம் தங்களுடைய மனோ பலத்தினால, சக்தியினால என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை வந்து சிருஷ்டி பண்றாங்க. அந்த பெண் ரொம்ப அழகா அற்புதமான ஒரு பெண்ணா அங்க வந்து இருக்கிறாங்க. அந்த பெண் ஒரு சமயம் இந்த உபரிச்சரவசு அப்படிங்கிற இந்த அரசன் வந்து வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப அழகான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் இருக்கிறாரு, இவரை மாதிரி ஒருத்தருக்கு நான் பெண்ணா பிறந்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கு, நம்மளுடைய ஆசை விருப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஒரு பித்ருலோகவாசியா இருந்து ஒரு மனிதனுக்கு வந்து பெண்ணா பிறக்கணும்னு விருப்பப்பட்டதுனால நீ வந்து அவனுக்கே போய் பெண்ணா பெற அப்படின்னு சொல்லி அந்த பித்தர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சபிச்சிடுறாங்க. ஸோ அந்த பெண் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உபரிச்சரவசு அப்படிங்கிற அந்த அரசனுக்கு வந்து என்ன ஆகுது, திருமணம் நடக்குது. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அப்பவே வந்து ஒரு ரிஷி என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ஒரு யாகத்துல ஹெல்ப் பண்றதுக்காக அந்த அரசனை வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த அரசன் அதை வந்து தடுக்க முடியல, தவிர்க்க முடியல. ஒரு ரிஷி அவருடைய யஜ்யத்துக்கு வந்து உதவி பண்றதுக்காக நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான அன்னைக்கு மனைவியை விட்டுட்டு அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவர் கூட போயிடுறான். போயிட்டு வந்து சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மாச கணக்குல ஆயிடுச்சு, அவனை விட்டு வந்து போக முடியல. அப்போ அந்த சமயத்துல அவன் தன்னுடைய மனைவியை நினைத்து பிரிவில் அவன் ரொம்ப வந்து வாடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய நினைப்பு இவனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அந்த மனைவியே அவன் வந்து அதிகமா நினைத்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவனுடைய வீரியம் அது வந்து வெளிப்பட்டுருது. அந்த வீரியம் வந்து வீணாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் என்ன பண்றான், அதை வந்து ஒரு சின்ன ஒரு தொன்னையில வந்து எடுத்து என்ன பண்றான், ஒரு கழுகை கூப்பிட்டு அந்த கழுகு கிட்ட வந்து கொடுத்து நீ என்ன பண்ணு, இந்த வீரியத்தை என்னோட மனைவிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த கழுகும் அதை வந்து எடுத்துட்டு அது போயிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த வீரியம் கொண்டு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல இன்னொரு பறந்து வந்து என்ன பண்ணுது, கழுகு வந்து இது ஏதோ மாமிசத்தை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கழுகு கூட வந்து சண்டை போடுது. அந்த சண்டையில வந்து என்ன ஆகுது, அந்த வீரியமானது தண்ணியில வந்து விழுகுது. அப்போ அந்த பித்ருலோகத்துல இருந்த அந்த பெண் அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அந்த வீரியத்துக்குள்ள வந்து வந்து அந்த வீரியமானது ஒரு மீன் வந்து சாப்பிட்றது. அந்த மீனும் யாரு அப்படின்னு சொன்னா, அந்த மீனும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்சரஸா இருந்தவங்க தான். அவங்க ஒரு சாபத்தினால வந்து மீனா வந்து பிறக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு அப்சரசனுடைய மீனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்சரஸோடைய வயிற்றுக்குள்ள இந்த வீரியம் வந்து போகுது. அந்த மீன் வசிக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு மீனவன் வந்து இருக்கிறான். அவனுக்கு பேர் உச்சை சிரவஸ் அப்படின்னு பேரு. அந்த உச்சை சிரவஸ் என்ன பண்றான், தன்னுடைய வலை போட்டு மீன் பிடிக்கிறது அவனுடைய தினசரி வாடிக்கையான ஒரு செயல். அப்படி அவன் வந்து ஒரு பிடிக்கும்போது அந்த வலையில ரொம்ப அற்புதமான ஒரு அரிய வகை மீன், ரொம்ப நல்லா பெரிய மீன் வந்து கிடைக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு, இந்த மாதிரி ஒரு மீன் எப்படி வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த மீனை வந்து கட் பண்ணி பார்க்கும்போது அந்த மீனுக்குள்ள 2 குழந்தைகள் வந்து இருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை வந்து இருக்கு. ஸோ
அதை இந்த உச்சை சிரவஸ் வந்து என்ன பண்றான், அந்த உபரி சிரவசுங்கிற அந்த அரசன்கிட்ட கொண்டு போய் வந்து கொடுக்குறான். ஓ ராஜா, இந்த மாதிரி நான் வந்து மீன் பிடிக்க போனப்போ இன்னைக்கு அதிசயமா ஒரு மீனுடைய உடம்புக்குள்ள வந்து இந்த 2 குழந்தைங்க வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அரசனுக்கும் ஆச்சரியம் சந்தோஷமும் கூட. ஏன்னா அவனுக்கு இன்னும் வந்து குழந்தை பிறக்காம இருந்ததுனால அவன் என்ன பண்ணா, ஆண் குழந்தையை எனக்கு கொடுத்துரு, ஏன்னா நான் வந்து அரசனா இருக்கிறதுனால எனக்கு அப்புறமா வந்து ஆட்சி பண்றதுக்கு எனக்கு ஆண் வாரிசு வேணும், அதனால ஆண் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, பெண் குழந்தைய நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த பெண் குழந்தைய வந்து அவன் அந்த மீனவன்கிட்டயே வந்து கொடுத்துட்றான். உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த மீனவன்கிட்டயே வந்து கொடுத்துட்றான். ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து இது வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த உபரி சிரவசு அப்படிங்கிறவன்கிட்ட ஆண் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பெண் குழந்தை தான் வந்து யாரு, சத்தியவதி. இது வந்து அந்த மீனுடைய தேகத்துக்குள்ள இருந்து பிறந்ததுனால அந்த மீனுடைய ஒரு வாசம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கு. இப்ப நீங்க உடனே வந்து உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம், அந்த ஆண் குழந்தையும் மீன்ல இருந்து தானே பிறந்துச்சு, அப்ப அந்த ஆண் குழந்தைக்குமே வந்துட்டு அந்த மீனுடைய வாசம் வந்து இருந்திருக்குமா, இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்கலாம். அது வந்து பாரதத்துல வந்து சொல்லல, இந்த பெண்ணுடைய தேகத்துல வந்து மீன் வாசம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த மீனவன் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய வந்து வளர்க்குறான். அந்த குழந்தை தான் சத்தியவதி. அந்த குழந்தைகிட்ட தான், அந்த பெண்கிட்ட தான் வந்து இப்போ இந்த பராசரர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பராசரர் சொல்லி, நீ இந்த மாதிரியான ஒரு பித்ருலோக வாசி, அதனால நீ வந்து இங்க வந்ததோடைய நோக்கமோ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மகா அவதார புருஷர் வந்து பிறக்கிறதுக்கு நீ காரணமா இருக்கணுங்கிறது தான் அப்படின்னு சொல்லி பராசரர் வந்து இதெல்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறா. ஆனாலும் இப்ப நம்ம வந்து நடு ஆத்துல படகுல இருக்கிறோம், அந்த பக்கமும் ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த பக்கமும் ஆளுங்க இருக்கிறாங்க, இப்படி வந்து நீங்க கேக்குறீங்களே இது கரெக்டா அப்படின்னு சொல்லி அவ வந்து யோசிக்கிறா. உடனே வந்து இவர் தன்னுடைய தபோ வலிமையினால என்ன பண்றாரு, அந்த படகு மொத்தத்தையுமே வந்து மேகங்கள்னால வந்து மூட வச்சிடுறாரு. அப்போ அவங்க யாருக்குமே என்ன ஏதுன்னே வந்து பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திடுறாரு அப்படின்னு வந்து ஒரு கதை இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு தீவையே, ஒரு நான் அந்த அந்த நதியினுடைய நடுவுல ஒரு தீவையே அவர் வந்து ஏற்படுத்தினதாகவும் வந்து சொல்லப்படுது. பாகவதத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தீவையே வந்து ஏற்படுத்தி என்ன பண்றாரு, அந்த தீவுல அந்த பெண்ணோட வந்து இணைகிறாரு. அது இணைகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு 2 வரம் வந்து கொடுக்குறாரு. உன்னுடைய கன்னித்தன்மை அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறக்கிறதுனாலயே அது வந்து கெட்டு போக போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த மீன் வாசமானது கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனாலயே அந்த பெண் சரி அப்படின்னு சொல்லி அந்த தீபத்துல அவங்க இணையறாங்க. அந்த சமயத்துல அந்த அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. பிறக்கும் போதே வந்து ஒரு 8 வயது பாலகனா அந்த குழந்தை வந்து பிறக்குது. ஸோ அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து தீபத்துல வந்து பிறந்ததுனால, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கருப்பு கலர்ல இருந்ததுனாலையும் அந்த குழந்தைக்கு கிருஷ்ண துவைப்பாயனர் அப்படின்னு பேர் வச்சாங்க. வியாசர் அப்படிங்கிற பேர் பின்னாடி வந்தது. அவர் வந்து வேதங்களை வந்து தொகுத்து எழுதுனதுனால அவருக்கு வந்து வியாசருங்கிற பேர் வந்தது. ஸோ குழந்தை வந்து பிறந்த உடனே அம்மா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, தயவு செஞ்சு என்னை வந்து அனுமதி கொடுத்து அனுப்பிச்சு வைங்க, நான் வந்து இங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் தப வாழ்க்கையில வந்து ஈடுபடுறதுல தான் எனக்கு விருப்பம், அதனால என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அது சத்தியவதிக்கு வருத்தமா இருந்தது. என்னதான் இருந்தாலும் குழந்தை இப்பதான் பிறந்தான், பிறந்த உடனே நம்மளை விட்டு போறானே அப்படின்னு சொல்லி வருத்தமா இருந்தது. ஆனாலும் வந்து அந்த குழந்தைய வந்து நீங்க கவலைப்படாதீங்க, எப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி என்னுடைய உதவி தேவை அப்படின்னு இருக்கோ அப்போ நீங்க என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையானது கிளம்பி போயிருது. ஸோ அந்த குழந்தை தான் வந்து யாரு, வேதவியாசர். இப்போ சத்தியவதி இதையெல்லாம் சொல்லி, இப்படிதான் வந்து அந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்தது, அதனால அவனும் என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறதுனால அவன் மூலமா வந்து நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் நல்ல வந்து ஒரு வீரியமிக்க ஒரு சத்திரிய குழந்தையா தான் இருக்கும்
அப்படின்னு வந்து சத்தியவதி வந்து சொன்னதுனால பீஷ்மர் என்ன பண்றாரு, அவர் வந்து போய் வியாசரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வந்து போறாரு. அங்க போனா அவர் வந்து கடுமையான தப வாழ்க்கையில வந்து ஈடுபட்டு உடல் ரொம்ப வந்து மெலிந்து பயங்கரமா வந்து அழுக்கா ஜடாமுடியோட பல்லெல்லாம் வந்து பயங்கர கருப்பா அப்படிலாம் வந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற நபரை பார்த்து பீஷ்மர் சாதுக்கள் இப்படிதான் இருப்பாங்கங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இவர் எப்படி வந்து அங்க வந்து நமக்கு வாரிசை கொடுக்க போறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சரி இருந்தாலும் அம்மா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்றாரு, வியாசரை அங்கிருந்து பத்ரிகாசிரமத்துல இருந்து கூட்டிட்டு அவர் வந்து ஹஸ்தினாபுரம் வர்றாரு. ஸோ ஹஸ்தினாபுரம் வந்து அம்மா கிட்ட காமிச்ச உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவி தேவைப்படுது. உன்னுடைய தம்பிங்க 2 பேருமே வந்து இறந்ததுனால இப்போ இந்த ராஜ்யத்தை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து வாரிசு இல்லை. அதனால நீ தான் வந்து என்ன பண்ணணும், உன் மூலமா இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு வாரிசை நீ வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியவதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வியாசர் சொல்றாரு, கண்டிப்பா நான் வந்து பண்றேம்மா. நான் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சேவையும் பண்ணதில்லை. இதுதான் நீங்க முதல் முறையா என்கிட்ட வந்து ஒன்று கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா என்ன பண்றேன், இந்த உதவியை நான் பண்றேன். ஆனா நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ல இப்படியே நான் போனா நல்லா இருக்காது. நான் ரொம்ப தவ வாழ்க்கையில இருந்துட்டு இருந்ததுனால இப்படியே என்னைய பார்த்தாங்கன்னா வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னுடைய மிச்ச தவத்தையும் நான் கொஞ்சம் முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், நல்லா வரும்போது புது மாப்பிள்ள மாதிரியே நான் வந்துட்டு என்ன பண்றேன், மேக்கப் பண்ணிட்டு நான் வர்றேன். அப்போ அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா சத்தியவதிக்கு வந்து அது இஷ்டம் இல்லை, பயப்படுறா. நீ திரும்ப தபம்னு போயிட்டேன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்ல முடியாது. இங்க ராஜ்யத்துக்கு வந்து ஆள் இல்லாம இருந்தா அதுவும் கரெக்ட் இல்லை. அதனால இப்பவே நீ வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு அவங்க மூலமா குழந்தைய கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தியவதி வந்து கட்டாயப்படுத்துறாங்க. அம்மாவுடைய அந்த வார்த்தையை வந்து மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வியாசர் வந்து என்ன பண்றாரு, அவர் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. சரி அவங்களை வந்து தயாரா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவைக்காக அவசரத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து குருவை ஒரு முடிவை எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதோடைய விளைவு எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அது வந்து நமக்கு ஒரு 100% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவா வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து குரு வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறதை விட அவருடைய விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணா அது வந்து நல்லா இருக்கும். ஆனா இங்க சத்தியவதி என்ன பண்றா, வியாசரை வந்து கட்டாயப்படுத்துறா. நீ எனக்கு வந்து இப்போ குழந்தைங்களை வந்து கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. சரி இது யாரை விட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்கள ரெடியா இருக்க சொல்றாரு. அந்த இளவரசிகளும் வந்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா சரி இது வந்து சத்தியவதியோடைய பையன் தானே, அப்ப அவரும் வந்து ஒரு ராஜாவா இருப்பாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு ஆர்வத்தோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சடனா வந்து வியாசர் அந்த ஒரு ஒரு தப வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு ரூபத்தோட அவர் வந்து ஆஹ் அவங்க முன்னாடி வர்றாரு. முதல்ல அம்பிகா முன்னாடி தான் வர்றாரு. அம்பிகா முன்னாடி வந்த உடனே அவ பா அவ வியாசருடைய அந்த ரூபத்தை பார்த்த உடனே பயந்து என்ன பண்ணிட்டா, கண்ணை வந்து மூடிட்டா. ஸோ கண்ணை மூடினதுனால வியாசருக்கு அது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துனது. இந்த மாதிரி வந்து ஒரு சாதுவை வந்து அவமதிக்கிற விதத்துல வந்து கண்ணை மூடிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு. அப்போ சத்தியவதி கேட்குறா, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்க சொன்ன மாதிரி நான் போனேன், அவளுக்கும் வந்துட்டு குழந்தை பிறக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா என்ன, அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த பிறக்க போற குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு சத்தியவதிக்கு இன்னும் வந்து வருத்தம். ஏன்பா, ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு தான் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டான். கண்ணு தெரியாத குழந்தை அதையே காப்பாத்திக்க முடியாது, அது எப்படி வந்து ராஜ்யத்தை காப்பாற்றணும், ஏன் இப்படி பண்ற, நான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து என்னை பார்த்தோன்னே பயத்துல வந்து கண்ணை மூடிக்கிட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது. சரி பரவாயில்ல, அடுத்து வந்துட்டு அம்பாலிக்கா இருக்கிறா, தயவு செஞ்சு என்ன பண்ணு, அம்பாலிக்காவது நீ வந்து அங்கேயாவது ஒரு நல்ல குழந்தையை கொண்டு வர முயற்சி பண்ணு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அம்பாலிகாவுடைய அறைக்கு போறாரு. அங்க போனா அந்த பெண்ணுக்கு வந்து அவரை பார்த்து பயம், அந்த பயத்துல பயங்கரமா வந்து கை காலெல்லாம் நடுங்கி அப்படியே அவளுடைய தேகமே வந்து ஒரு வெளுத்து போயிடும்.
ஸோ அதை பார்த்தும் வியாசருக்கு வந்து அதிருப்தி. இந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடுறாரு. அப்போ சத்தியவதி கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு இங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து வியாசர் சொல்றாரு, இந்த பெண் வந்து பாக்கியசாலி தான், கண்ணை மூடல. ஆனா கூட வந்து என்னை பார்த்த பயத்துல வந்து அவன் ரொம்ப வந்து ஒரு வெள்ளை வெளிர் நிறமா மாறிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அதனால இவருக்கும் வந்து குழந்தை பிறக்கும். ஆனா அந்த குழந்தைய வந்து ஒரு வெள்ளை நிறத்தோட ஒரு குறைந்த ஆயுளோட அவன் வந்து பிறப்பான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஒரு ஸ்கின் டிசீஸோட தான் பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் சத்தியவதிக்கு அதுவும் வந்து வருத்தமாயிடுச்சு. உன்னை வந்து ஒரு நல்ல சந்தான உற்பத்தியை பண்ற அப்படின்னு சொன்னா போற இடத்துலலாம் இப்படி வந்துட்டு நீ பண்ணிட்டு வரையே, இது நல்லாவா இருக்கு? அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு நல்ல வாரிசை வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திரும்பவும் அம்பிகா கிட்டேயே வந்து போக சொல்றாங்க. அவன் திரும்ப அம்பிகா கிட்ட வர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அம்பிகா என்ன பண்ணிருந்தா, தன்னுடைய வேலைக்காரியை வந்து அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணி அங்க வந்து உட்கார வச்சிடறான். ஆனா இந்த பெண் ரொம்ப ரொம்ப பண்புள்ள ஒரு பெண்ணா இருந்ததுனால சாதுக்களை எப்படி வந்து உபசரிக்கணுங்கிறது தெரிஞ்சு அவன் வந்து சாதுக்கு வந்து நல்லா ஒரு சேவை பண்ணதுனால வியாசர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு நல்ல புத்தியுள்ள பராக்கிரமான ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. சத்தியவதி கேட்குறாங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ண முடியும், உன்னுடைய மருமக அம்பா அம்பிகா என்ன பண்ணா, அவ வர்றதுக்கு பதிலாக அவளுடைய ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டா. அதனால வந்து நானும் அந்த பெண்ணுடைய சேவையில வந்து மகிழ்ந்ததுனால அந்த பெண்ணுக்கு நான் வந்து வரம் கொடுத்துருக்குறேன். அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அந்த குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலியாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்டு சத்யவதிக்கு இன்னும் வந்து கவலை. ஐயா, நீ நம்ம வீட்டு பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமா வந்து குழந்தைய கொண்டு வானா, ஒரு வேலைக்காரியெல்லாம் வந்து அவங்க மூலமாலாம் குழந்தை வரும்னு சொல்றியே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண நீ அம்பாலிகாவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா அது வியாசர் வந்து மறுத்துடுறாரு. இல்லம்மா, உன்னுடைய விருப்பப்படி நான் வந்து 3 முறை வந்து நடந்துக்கிட்டேன். இதுக்கு மேல நான் வந்து என்ன பண்ண முடியாது, உன்னுடைய கட்டளையை நான் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா வியாசர் வந்து சொல்லிடுறாரு. இது வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கணும். சில நேரத்துல வந்து நமக்கு மேல பெரியவங்கள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாம தான் என்ன பண்ணணும், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மள அவங்க வந்து யூஸ் பண்ணிக்காத மாதிரி வந்து நாம தான் வந்து அதை தடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை யூஸ் பண்றதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நமக்கு தான் அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அதை நம்ம வந்து உணரணும். ஸோ இங்க இந்த மாதிரி சத்தியவதி திரும்ப கேட்டதுனால, இல்லை இல்லை இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது, நான் தவ வாழ்க்கைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவ வாழ்க்கைக்கு வந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த 3 குழந்தைகளுமே நல்லபடியா வந்து வளர்றாங்க. பீஷ்மர் என்ன பண்றாரு, இந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சாஸ்திரங்களை படிச்சுக்கிறதுக்கு வாங்க என்ன பண்றாங்க, வியாசர்கிட்டயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வியாசர் அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. 3 பேருமே வந்துட்டு நல்லா வியாசர்கிட்ட இருந்து வந்து என்ன பண்றாங்க, சாஸ்திரங்களை வந்து கத்துக்கிறாங்க. கிருபாச்சாரியார் அவர் வந்து சாந்தோனியை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே வந்து கிருபாச்சாரியாரே அவர் தான் எடுத்து வளர்த்துருக்கிறாரு. அப்பயே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வம்சத்துல வரக்கூடிய என்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் நீங்க தான் வந்து ஒரு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதாவது யுத்த கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவா இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாந்தனு என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபாச்சாரியாரை வந்து ஏற்கனவே வந்து நியமிச்சுட்டு போயிருக்கிறார். ஸோ அதனால இவங்க 3 பேரும் வந்து யுத்த கலைகளை எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கிருபாச்சாரியார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 பேருமே வந்து நல்லபடியா வளர்ந்துட்டு வர்றாங்க. இப்போ இதுல வந்து யாருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்றது அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. எதனால அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே வந்து அரச வம்சத்தினருடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மூத்த பையனுக்கு தான் வந்து அரியணை. யாரு மூத்தவனா பிறக்கிறானோ அவனுக்கு அரியணை, மற்றவங்களாம் அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களுடைய ஒரு சிஸ்டம். ஆனா இங்க வந்து என்ன, மூத்த பையன் யாரு, திருதராஷ்டர்.
ஆனா திருதராஷ்டிரன் வந்து பிறவி குருடனாவே இருக்கிறதுனால அவருக்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அம்மாவே வந்து யோசிக்கிறாங்க. ஆனா அப்பதான் பீஷ்மர் சொல்றாரு, நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க, நான் எதுக்கு இருக்கிறேன், அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னா என்ன, நான் தளபதியா இருந்து நான் பாத்துக்க மாட்டேன்னா நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆஹ் பீஷ்மர் வந்து சொல்றாரு. ஆனாலும் அது வந்து சத்தியவதிக்கு ஒத்துக்க முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கும் போது பேசாம விதுரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்குவோம். ஏன்னா அவன் வந்து நல்லா பராக்கிரமசாலியாகவும் இருக்கான், ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சு விதுரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கும் போது விதுரனே அதை வந்து வேணாம்னு சொல்லிடுறாரு. விதுரன் வந்து என்ன பண்றாரு, திருதராஷ்டிரனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுங்கிறார். அதாவது பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம் ஏன்னா அவன் தானே மூத்தவன் அப்படின்னு வந்து பீஷ்மரே நினைக்கிறார். ஆனா அந்த பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல விதுரர் வந்து தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்படி ஆஹ் திருதராஷ்டிரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, ஒரு நாட்டினுடைய அரசன் வந்து கண் தெரியாம இருக்கக்கூடாது, அந்த சாஸ்திரப்படி கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால திருதராஷ்டிரனுக்கு வர வேண்டிய நடக்க வேண்டிய அந்த பட்டாபிஷேகமானது என்னாச்சு, அது வந்து தடைபட்டு போனது. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது யாரு, ஒரே ஒரு ஆளு பாண்டு தான். சரி என்னன்னாலும் பரவாயில்ல, பாண்டுவை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், அரியணையில உட்கார வச்சு ஆகணும், அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் என்ன பண்றாரு, பாண்டுவை வந்து தேர்ந்தெடுத்து பாண்டுக்கு வந்து அந்த அரியணையை வந்து கொடுக்குறாரு. பாண்டு வந்து என்ன பண்றாரு, அந்த அரியணையை ஏத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா வந்து ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் வந்து திருதராஷ்டிரன் வெளிப்புறமா வந்து சிரிச்சா கூட உள்ளுக்குள்ள திருதராஷ்டிரனுக்கு பயங்கரமான ஒரு ஆஹ், பகை, இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நயவஞ்சகம், அதெல்லாம் வந்து அவனுக்குள்ள வந்து அதிகமாகுது. எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த கிரீடமானது இப்படி கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். ஆனாலும் உள்ளுக்குள்ள வருத்தமா இருக்கு, ஆனாலும் வெளியில வந்து சந்தோஷப்படுற மாதிரி வந்து காமிச்சுக்கிறான். என்னதான் இருந்தாலும் என் தம்பிக்கு தானே, அதனால வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வெளிப்புறமா தன்னை வந்து அந்த மாதிரி காமிச்சுக்கிறான். ஆனாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அப்பத்துல இருந்தே அவனுக்கு வந்துட்டு பாண்டு மேலையும் விதுரன் மேலையும் கொஞ்சம் கோபமும் வருத்தமும் வந்து இருந்தது. இதுக்கான பழி வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து ஆஹ், திருதராஷ்டிரன் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த பகை அப்படிங்கிறது வந்து பாண்டவர்கள் பாண்டவர்களும் கௌரவர்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது கௌரவர்களும் பாண்டவர்களும் பிறந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால திருதராஷ்டிரன் அப்படிங்கிறவன் எப்பவுமே வந்து பாண்டு மேலேயும் பாண்டு புத்திரர்கள் மேலேயும் பொறாமை உள்ளவன் அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ இந்த விதத்துல பாண்டுக்கு வந்து திருமணம் வந்து செய்து வச்சாங்க. சாரி, பட்டாபிஷேகம் செய்து வைத்தாங்க. இப்போ இவங்க 3 பேருக்குமே வந்து திருமணம் நடக்கணும். இந்த 3 பேருக்குமே நடக்கக்கூடிய அந்த திருமணத்துல இருந்து அதுக்கப்புறமா வந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் வந்து பிறக்கணும். இவங்க 3 பேருக்கும் திருமணம் நடக்கணும். அதான் யாருக்கு யாரு திருமணம் ஆச்சு, எப்படி ஆச்சு, அப்புறமா கௌரவர்களும் பாண்டவர்களும் எப்படி பிறந்தாங்க, அவங்களுடைய குருகுல வாசம்லாம் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? யாருக்காவது ஏதாவது கேள்வி? கிருஷ்ணா பிரபு. ம். இந்த கேள்வி எனக்கு கேட்கணுமான்னு தெரியல, ஆனாலும் டவுட் வந்துருச்சு, கேட்கறதுக்கு சாரிங்க பிரபு. கிருபாச்சாரியார வந்து சாந்தனு மகாராஜா வந்து எடுத்து வளர்த்தாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ம். அப்போ அவரும் வந்து ஒரு சன் மாதிரி தானே, அவரையே ராஜாவா ஆக்கிருக்கலாமே, அவர் தானே எல்டஸ்ட்.
ஓகே, வெரி குட். ஆக்சுவலி கிருபாச்சாரியார் அவர் வந்து ஒரு சத்திரியருக்கு பிறந்தவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பிராமணருக்கு வந்து பிறந்தவர். அதுதானே நம்ம வந்து பார்ப்போம் எனக்கு. ம். சரத்வான், அதாவது கௌதமருடைய பரம்பரையில அவர் வந்து வர்றார். சரத்வான்கிற அந்த ரிஷிக்கும் ஜாதவதிங்கிற ஒரு அப்சரசுக்கும் தான் அவர் வந்து பிறக்கிறார். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாந்தனுவோடைய ஒரு நேரடியான ஒரு வாரிசும் அவர் வந்து இல்லை. ஸோ பீஷ்மர் வந்து என்ன பிரதிஜை பண்ணியிருக்கிறாரு, சாந்தனு மற்றும் அவங்களுடைய நேரடியான பரம்பரையில வரக்கூடிய அந்த வாரிசுகளுக்கு தான் அரியணை வந்து கொடுக்கப்படுங்கிறது தான் ஏற்கனவே வந்து அவர் சத்தியவதிக்கு வந்து கொடுத்த ஒரு வாக்கு பிரதிஜை. ஸோ அதனால இங்க வந்து என்ன பண்ண முடியாது, வேற யாருக்கும் வந்துட்டு நம்ம இந்த ராஜ்யத்தை வந்து கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க வந்துட்டு வியாசரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய மருமகள் மூலமா வந்துட்டு வாரிசை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க பிரபு. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். சந்திப்போம்.